Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே வந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கவர் பண்ணதில்ல. இப்போ நம்ம கிட்ட வந்து விப்ரோவோட ஸ்மார்ட் பிளக் இருக்கு. இந்த ஸ்மார்ட் பிளக்கோட அன்பாக்சிங் அண்ட் லைவ் டெமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விப்ரோவோட ஸ்மார்ட் பிளக் நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து 900 ல இருந்து 1000 rupees வரைக்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான்ல ஆஃபர் போடுற டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்மியான பிரைஸ் டாக்லயே வந்து நம்மளால வாங்க முடியும். குயிக்கா வந்து அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட விப்ரோவோட ஸ்மார்ட் பிளக் இருக்குது. இது வந்து 16 ஆம்பியர் பிளக் 2.4 GHz வைஃபைல வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். எம்ஆர்பி வந்து 2290 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அமேசானில் வந்து 925 செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சர் வந்து இங்கே தெலங்கானாவில் இருக்க செகண்டராபாத்தில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபோன் வழியாக வந்து இந்த பிளக் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் அலெக்ஸாலையும் வந்து ஒர்க் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக வந்து பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பிளக்கை. ஸோ ப்ளக்கு நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது, நார்மல் சைஸில் இல்லை. பட் சம ஒரு சாலிடான பில்டு. வீட்டில் வந்து லார்ஜ் அப்ளைன்சஸ் இருந்ததுன்னா கூட வந்து இந்த ப்ளக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து 240 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்றாங்க. 16 ஆம்பியர் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ப்ளக்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பாக்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து சிம்பிளாக இருக்குது. ஸோ விப்ரோவோட ஸ்மார்ட் பிளக் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். விப்ரோ ஆப் இருக்கும். இந்த விப்ரோ ஆப்குள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே ஹோம் பேஜ் இருக்கும். ஹோமில் வந்து ஆட் டிவைஸ் இருக்கும். ஆட் டிவைஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஆட் டிவைஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாக்கெட் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சாக்கெட் வைஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லொகேஷன் ஆக்சஸ் கொடுத்துருங்க. அந்த வைஃபை வந்து நமக்கு காட்டும். ஸோ அந்த நெட்வொர்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறமா பட் இந்த டிவைஸ் வந்து 2.4 GHz தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் 2.4 GHzல வந்து ஒரு நல்ல வைடர் கவரேஜ் இருக்கும் 5 GHz கம்பேர் பண்ணும்போது. ஸோ வைஃபை நேம் காட்டினதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு அந்த டிவைஸ் வந்து நீங்கள் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து அங்கே சுவிச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் டிவைஸில் வந்து இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகுதான்னு பாருங்கள். ஒன்ஸ் அங்கே பிளிங்க் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ப்ளக் வந்து நீங்கள் நார்மல் சுவிட்ச் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட் லைட் எரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பவர் ஆன் ஆஃப் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து டிவைஸ் ரீசெட் ஆகும். டிவைஸ் ரீசெட் ஆனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பிளிங்க் ஆகும். அந்த டைம் வந்து ஆப்பில் வந்து நீங்கள் ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போட வந்து நம்மளால் ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஆப்போட பேர் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்மளால் வந்து ஃபோன்லேருந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஸ்மார்ட் ப்ளக்கில் தான் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ளக் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோனில் பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோன்லேருந்து வந்து நம்ம இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோனில் வந்து இந்த விப்ரோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பவர் ஆஃப் மோடில் இருக்குது. பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து எனக்கு லைட் எரியுது. ப்ளஸ் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சார்ஜரை வந்து அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ ஜங்ஷன் பாக்ஸே வந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எதனால் அப்படின்னா ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்மார்ட் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து சுவிச் ஆன் பண்ணுறேன். சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபோன் சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பல்பு வந்து எரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குயிக்காக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஃபோன் மாதிரி இல்லை பவர் பேங்க்கு வேறு ஏதாவது டிவைசஸ் வந்து ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, திருப்பி வெளில எங்கேயா போகிறீங்க அப்படின்னா கூட வெளில இருந்து கூட வந்து இந்த ஆப் மூலிமா வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம சுவிச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து டைமர் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது இது மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேட்டு டைம்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து சுவிச் ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ளக்கில் வந்து இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். பட் நீங்கள் வந்து வீட்டில் ஏர் கண்டிஷனர் இல்லை வாஷிங் மிஷின் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் வேறு ஏதாவது இருந்தால் பாத்ரூமில் கீசர் இருக்கும், இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ப்ளக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து வைஃபை கனெக்ஷனும் தேவை. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்போட யூஐயும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணுறது, டிவைஸ் வந்து பேர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ப்ளக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
என்ன டிவைஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ப்ளக் எடுத்துகிட்டு போய் ஏசி இருக்கக்கூடிய போர்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏசியோட பவர் ப்ளக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோனில் இருந்தே வந்து ஏசி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எனர்ஜி வருது அப்படின்ற மாதிரி வந்து எனர்ஜி மானிட்டரிங் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இது ஒரு 16 ஆம்ப் ப்ளக்ன்றதுனால வந்து நம்ம வீட்டில் ஏசி, கீசர், அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் இந்த மாதிரி போர்ட்டில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட வாஷிங் மிஷின் ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இந்த ப்ளக் வந்து ஒய்ஃபையோட கனெக்டடாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வந்து நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம ரிமோட்டில் இருந்து வந்து இந்த ப்ளக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ப்ளக் வந்து நல்லா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வீடியோவில் வந்து இந்த டிவைஸ் உங்களுக்கு காட்டுறன்றதுக்காக இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிவைஸ்க்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் ப்ரோ, எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் வந்து இந்த டிவைஸ்னு இல்லை, எந்த ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்மார்ட் ப்ளக் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.